விவாத நேரத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம். கமேஷ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது என்னன்னா, அமெரிக்க வரி விதிப்பால தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே எந்த ஒரு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. அவரு அமெரிக்க அதிபரா அவர் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி நாம் யோசிக்கவும் தேவையில்லை, அதை பற்றி பயப்பட தேவையில்லை, அதை பற்றி விவாதிக்கவே தேவையில்லைன்னா 50% நாம் அமெரிக்காவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாக தானே நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, இந்தியாவோட எக்கானமி 4 ட்ரில்லியன், அதுல அவங்க கிட்டத்தட்ட 130 பில்லியன் தான் இருக்கிறாங்கன்னே சொல்லிட்டேன். அது ஒரு கணக்கிலே கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது எங்க பாதிக்கும்னா நம்மளோட ஆடக வர்த்தகத்துல தான் நமக்கு பாதிப்பை கொண்டு வருது. ரெண்டாவது, இன்னைக்கு குளோபலைசேஷன் ஆஃப் மார்க்கெட்ல இந்தியா இருக்கனால ஒரு காலத்துல அமெரிக்காவை நம்பிதான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இங்க நீங்க எல்லாமே எடுத்தீங்கன்னா ஒரு கோமாளித்தனமான ஒருத்தர் தான் அவர். அவர் பண்றது ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, அவர் பண்றதே காண்டில் வன்மத்துல தான் பண்றாரு. ரெண்டு ரீசன். நம்ம பயப்பட வேண்டியதா இருக்குது. யார் பயந்தா சொல்லுங்க. முதல்ல அவர் என்ன சொன்னாரு, நான் ஆட்சியில இருந்திருந்தேன்னா, நான் பிரசிடென்டா இருந்திருந்தேன்னா யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போரே வந்திருக்காது, நான் வந்ததுக்கு அப்புறம் 10 நாள் நிறுத்துவேன்னாரு. நிறுத்திட்டாரா? நிறுத்த முடிஞ்சது அவரால்? அப்புறம் என்ன சொன்னாரு, நான் தான் பேசி இந்தியாவோடையும் பாகிஸ்தானோட போரையும் நிறுத்தினாரு. நம்ம ஒத்துக்கவே இல்லையா? நீ உங்களுக்கு எந்த சம்பந்தமே இல்லைன்னா மூக்கு உடஞ்சிடுச்சு. 26 முறை சொல்ற வரைக்கும் ஏன் நம்ம வெயிட் பண்ணோம் சார்? இல்ல சார், அவர் தான் சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் சார். அடுத்தவங்க சொல்றதுல நம்ம பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. பொய் சொல்றது நம்ம பதில் பேசணும். ட்ரம்ப் ஒரு பெரிய அதிபர் சார். சார் இருங்க, யார் சொல்றாங்கன்றது ஒரு முக்கியமான உலகம் பார்க்குது. அப்போ அவர் எப்ப சொன்னாரோ அது நாடாளுமன்றத்தில் வரும்போது இல்லன்னு அங்கதான் எடுத்து பதிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அவர் நோபல் பரிசுக்காக ட்ரை பண்றாரு. அந்த நோபல் பரிசுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம இதை எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா அவருக்கு அந்த ப்ராசஸ்க்குள்ள வந்திருப்பார். அவரால் செய்ய முடியல. சரி, இப்ப இஸ்ரேல் காசா நிறுத்திட்டேன்னாரு. நிறுத்த முடிஞ்சது அவரால்? எத்தனை லட்சம் குழந்தைகள் செத்துட்டு இருக்காங்க. கொண்டு போய் உள்ள நீங்க தான் அவ்வளோ பெரிய ஆளாச்சே, அந்த சாப்பாடு கொடுங்க. நான் எதுவும் எதிர்பார்க்கல மேடம், நீ மற்றதெல்லாம் விட்டு. நம்ம பார்க்குறோம்ல, 80,000 குழந்தைகள் இது வரைக்கும் மொத்தம் ஒட்டுமா இறந்து போயிருக்காங்க. அதுல நேற்றுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 18 குழந்தைகள் இறந்துருக்கு. இது போக 70% அந்த டெஃபிஷியன்சி, இம்யூனிட்டி டெஃபிஷியன்சில குழந்தை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே போய் அதை பார்க்கும்போதே ஒரு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்க தான் உலகமாக அதிபராச்சே, கொண்டு போய் அதை உள்ள வைங்களேன் பார்ப்போம். அப்ப இஸ்ரேலுக்கு எதுக்கு ஜாலரா அடிக்கிறீங்க கேட்கிறேன். அப்போ இவங்களுக்கு சாதகமா இருக்கிற நாடுகள் எல்லாத்துக்கும் இவர் விதிவிலக்கு போட மாட்டாரு, இவர் எல்லாம் ஒத்துப்பாரு. ஆனா நம்ம கிட்ட நீ ஏன் ஆயில் எக்ஸ்போர்ட் அவங்க கிட்ட வாங்குறேன்னு கேட்கிறாரு. இந்த இடத்துல தான் நீங்க பார்க்கணும். இவ்வளவு நாள் நம்ம ஆயில் எப்படி வாங்கிட்டு, ஆக்சுவலி பார்த்தோன்னா அவர் தான் நன்றி மறந்துட்டார். உண்மையை சொல்லணும்னா, யுக்ரைன் ரஷ்யா போர் வரும்போது இந்தியா மட்டும் ஆயில் வாங்கவில்லை என்றால் ரஷ்யாவிடம் இருந்து அவங்க சொன்னாங்க, நீங்க ரஷ்யாட்ட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னாங்க. நம்ம ஆயில் வாங்கணும். ஒருவேளை ரஷ்யா விட்டுட்டா, ரஷ்யா இஸ் த மேஜர் சப்ளையர் ஆஃப் ஆயில் வித் அதர் கண்ட்ரிஸ், ஈரானோ சவுதியோட சேர்த்து. இப்ப நம்ம எல்லாருமே ஈரான் சவுதி கிட்ட போயிருந்தோம் வச்சுங்க, அத்தனை ஈரான் கூட கிடையாது, சவுதி மாதிரி ஆட்கள் கிட்ட போயிருந்தா 140 கோடி மக்கள் உள்ள இந்த நாட்டில் இந்த எனர்ஜி கன்சம்ஷன், இந்த டிரான்ஸ்போர்டேஷன், இவ்வளோ பெரிய போர் நடக்குது, இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் வெறும் 4.2%. அமெரிக்காவோட இன்ஃபிளேஷன் ரேட் எவ்வளவு தெரியுமா? 7.2%. 3% நம்மளோட ஜாஸ்தி. அப்ப எங்க நம்ம இருக்கோம்? நம்ம அவங்களோட பெட்டரா இருக்கோம் எக்கானமில. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இப்போ நம்மளும் அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு, அமெரிக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாரும் அமெரிக்காவுக்கு அடி பண்ணிச்சிட்டாங்கன்னு சொல்லும்போது நம்ம பண்ணலையே. நம்ம என்ன பண்ணோம்? சூப்பரா ஒரு முறையும் நம்ம பெட்ரோல் வாங்கும்போது டாலர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி வாங்கி கொண்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணோம்? சூட்சகமாக, நான் வாங்குறேன் ரஷ்யா கிட்ட, ஆனா நான் டாலர்ல வாங்க மாட்டேன், நான் என்னோட இந்தியன் கரன்சில வாங்குவேன்னு. இன்னைக்கு இந்தியன் கரன்சி வேல்யூவை ஏத்தி இருக்கோம். இப்போ 87 ரூபாய் இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா வாரத்துக்கு 2 ரூபா ஏறிட்டே போவோம். இப்போ ஓரளவு கண்ட்ரோலிங்ல வருது. இன்று நீங்க சொல்றாரு அவர் அவங்க கிட்ட வாங்கி நமக்கு விற்கிறாங்க அப்படின்ற போது சில நாடுகளே இப்ப என்ன பண்ணணும்னா, எப்படி டாலர்ஸ்ல வாங்கி ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு கொண்டு இருந்ததோ மத்த நாடுகள் இப்ப இந்தியன் கரன்சில வாங்கி பெட்ரோலியம் வாங்குற அளவுக்கு நம்ம ஒரு growth வந்துட்டோம். இதெல்லாம் பொறாம காண்டு, ஐயோ இவனுக்கு வரானுங்களே அப்படின்ற ஒட்டுமொத்த காண்டு தான், வேற எதுவும் இல்ல. ஒரு பாயிண்ட். இப்ப இன்னொன்னு, இப்போ ஒருவேளை நம்ம இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நம்மளும் ரஷ்யால ஆயில் வாங்காம வந்திருந்தோம்னா நம்மளோட விலைவாசி எங்க போயிருக்கும்? அப்ப டிமாண்ட் ஏறி இருக்கும். இன்று 80 ரூபாய்க்கு விற்கிற பேரல் 180 ரூபாய்க்கு போயிருக்கும். அன்னைக்கு பெட்ரோல் 200 ரூபாயை தொட்டிருக்கும், 250 ரூபாயை தொட்டிருக்கும். அப்ப நம்மளோட நிலைமை என்னவா இருக்கும்? அதெல்லாம் பார்க்கணும்ல. இதெல்லாம் பார்க்கும்போது பாஜக கவர்மெண்ட் நிச்சயமாக ஒரு ஸ்திரமான ஒரு முடிவு தான் எடுத்து பண்ணாங்க. இதற்கு முக்கியமான காரணம் நம்ம தமிழனான ஜெய்சங்கர் அவர்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு கட்சி இந்த இடத்துல ஒரு பாராட்ட தெரிவிக்கும். ஏன்னா இட்ஸ் a brilliant move. அவர் அது என்னதான் மோடி அரசா இருந்தாலும் அங்க ஒரு தமிழன் இருக்கான், அவன் தான் இது எல்லாத்தையுமே இஸ் தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இந்த இடத்துல அவருக்கான சிறப்பு பாராட்ட கண்டிப்பா கொடுத்தே தமிழ்நாடு இளைஞர் கட்சி துணைத் தலைவர் தெரிவித்துக் கொள்கிறார் என்பதை நாமும் பதிவு செய்து. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு முக்கியம், இவர் பண்ற எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா
ஃபுல்லா கோமாளித்தனமா இருக்கு. இவர் ஒரு கார்ப்பரேட் ஸ்கீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அரசாங்கம் என்றுமே கார்ப்பரேட் லெவல்ல வியாபார ரீதியாக ப்ராஃபிட் லாஸ் போட்டுலாம் ஒர்க் பண்ண முடியாது. தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாட்டுல 9 லட்சம் கோடி கடன் இருந்தாலும் ஸ்டில் வெல்ஃபேர் ஸ்டேட் தான் தமிழ்நாடு. ஏன் அப்படின்னா நல்லது செய்யணும், மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆன பீப்புள், அது செஞ்சுதான் ஆகணும். ஐயோ 9 லட்சம் கோடி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கடனை அடைக்கிறேன். நம்ம கார்பரேட்ல இப்ப உடனே பாத்தீங்கன்னா இப்ப இது ஓகேப்பா நான் உங்ககிட்ட 10 ரூபாய்க்கு சாமான் வாங்குறேன், நீ என்கிட்ட எவ்வளவு வாங்குவ அப்படிலாம் கேட்க முடியாது சார். இதெல்லாம் அமெரிக்கா வந்து முட்டாள்தனமா செஞ்சு கொண்டு ஒரு கார்ப்பரேட் அரசாங்கம்லாம் நடத்த முடியாது, மக்கள் நலம் தான் முக்கியம். ஒரு கேள்வி அவர் கடைசியா சொன்னதுக்கு ஒரு கேள்வி, நீங்க ரஷ்யா கிட்ட வாங்கினீங்க, ஈரான் கிட்ட வாங்கினீங்க, சவுதி அரேபியால வாங்கினீங்க, நான் வரவேற்கிறேன், ஓகே. ஆனா அது நீ குறைச்சி வாங்கினீங்கல்ல, இங்க வந்து நீ கூட விற்கும் பொழுது என்ன ரேட்டு வித்துதோ அதே ரேட்டை கண்டினியூ பண்ணீங்களே, ஏன் அதை குறைச்சி மக்களுக்கு பயனுடையதா ஆக்கல சார்? அது வந்து அதுக்கு என்ன காரணம்? அதானியும் அம்பானியும் ஒரு பெரிய முதலாளிகளுடைய ராஜ்யத்துக்கு துணை போனதுதான் வாங்கினீங்க. இந்திய நாட்டு மக்களுக்கு என்ன பலன்? ஏற்றுவோம் இறக்குவோம். கிரைசிஸ் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம அப்படி எல்லாம் டப்பால இருக்க முடியாது சார். 2 நாடு சண்டை போட்டுட்டு இருக்கு, யாருக்கு என்ன வரும்னு தெரியாது. இந்த பக்கம் வந்து போலாண்ட்ல இருந்து மத்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து இவங்களுக்கு யுக்ரைனுக்கு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க. நாளைக்கு இந்த இடத்துல வந்து ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு இஷ்யூஸ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. எல்லா நாடுகளுக்குள்ளயும் ஒரு இது இருக்கும்போது இந்தியா ஸ்திரத்தன்மையா நிக்கணும்னா குறைக்க முடியாது. அதற்கு டைம் குறைச்சிருக்கலாம், இருந்தாலும் அதற்கான ஒரு ஸ்பான் கேப் இருக்குன்னு சொல்ல வரேன். அரசியல் பேசக்கூடாது. அதாவது இந்த நேரத்துல பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுத்து எதிர்க்க வந்து சவால் விடும் அளவிற்கு நாம் உயர்ந்திருக்கிறோம் போது இல்ல அவரோட பிம்பம் வந்து மெல்ல மெல்ல எதிர்கட்சிகள் கேட்கிறோம், விட்டா நாங்க வரவேற்கிறோம், அதை விடுங்க. அதாவது எப்படி தெரியுமா, இப்போ வந்து அமெரிக்காவை அடக்கணும். எங்களுடைய ஆட்சி காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பு உருவாக்குனார். எதுக்கு தெரியுமா ஆக்குனாரு? நேரடியா அமெரிக்காவை எதுக்கல, எப்படி தெரியுமா எதுக்கிறதுக்கு அவர் திட்டமிட்டாரு? மிகப்பெரிய நாடுகளாகிய சைனா, மிகப்பெரிய நாடாகிய இந்தியா, மிகப்பெரிய நாடாகிய ரஷ்யா, இது மாதிரி இந்த கண்ட்ரிகள் எல்லாம் சேர்த்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற கண்ட்ரிகளை சேர்த்து பிரிக்ஸ் கண்ட்ரின்னு ஒன்னு உருவாக்கி, இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குன்னு ஒரு நாணயத்தை உருவாக்குவதற்கு அதற்காக வந்து தனியா ஒரு வங்கி, உலக வங்கியில போய் இந்த ஏசியன் கண்ட்ரிஸ் வந்து கடன் வாங்க வேண்டாம், அவனுக்கு பல ஆயிரம் கோடியை நாம் வட்டியா கட்ட வேண்டாம், நமக்கென்று ஒரு அமைப்பை உருவாக்குவோம். அதற்கு சைனா 1 லட்சம் கோடி அலாட் பண்ணுச்சு, நம்ம 50,000 கோடி அலாட் பண்ணோம். நான் ஒரு இந்தியனை தான் வந்து அதுக்கு தலைவராக வந்து அலாட் பண்ணுறதுக்கு சைனா ஒத்துக்கிட்டு. அப்போ நம்முடைய ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒற்றுமையாக செயல்பட்டு டாலருக்கு எதிராக இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு போட்டியான ஒரு நாணயத்தை உருவாக்கினால் அது வந்து டாலருக்கு மிகப்பெரிய எதிர்ப்பா இருக்கும். அமெரிக்காவை அடக்குவதற்கு ஒரு சரியான தருணம் வந்தது. எல்லாம் பண்ணோம்ல, எங்கள் ஆட்சி போச்சு, இவங்க வந்தாங்கல்ல, அந்த பிரிக்ஸ் கண்ட்ரியினுடைய அந்த கூட்டமைப்பு என்னாச்சு? அந்த பிரிக்ஸ் வங்கி என்னாச்சு? இன்னும் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கு. ஒண்ணு இல்ல சார், இப்ப கூட நடந்துச்சு சார். அவன் அடக்கணும்னு சொன்னா அவன் நேரடியாக ஒரு 4-5 பெரிய கண்ட்ரிகள், இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் பெரிய கண்ட்ரிகள், இல்ல நீங்க ஏன் பெரிய பிரச்சனையா நினைக்கிறீங்க? ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்னதுக்கு நீங்க ஏன் யுரேனியம் வாங்குறீங்க? உன் டிஃபென்ஸ்க்கு யுரேனியம் ரஷ்யா கிட்ட வாங்குற, அவன் எக்கானமி நீ காப்பாத்துற. அவர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீ வந்து க்ரூட் ஆயில் அவங்க கிட்ட வாங்கினதுனால தான் அவன் எக்கானமி நிக்குது, நீ வாங்குறதுனால தான் உனக்கு வரி போடுறேன்றாருல. திருப்பி இந்தியா என்ன கேட்டுச்சு, அப்ப நீ ஏன் யுரேனியம் வாங்குறேன்னு கேட்டாங்க. ஏன்னா இவங்க டிஃபென்ஸ் உலகம் ஃபுல்லா சப்ளை பண்றாங்க. அந்த கேள்வியை வச்சதுனால தான் அவர் உனக்கு அப்படியா அப்ப இன்னும் 25% ஏத்துறேன்னு இந்த ராஜாக்கள் அந்த காலத்துல உட்கார்ந்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி முட்டாள்தனமா இருக்குது. ஓகே செல்வம் சார் சொல்லுங்க. தொடர்ந்து மிரட்டல் தொனியில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள். அவர்களை எதிர்கொள்ள வேண்டியது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் துணிச்சலான நடவடிக்கைகள் பலவற்றை எடுக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னும் நம்ம அடங்கி போறதோ அமைதியா போறதோ சரியில்லை அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சகோதரி வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது நம்மளுடைய டிபேட்ல இருக்கிற எல்லா செலிபிரிட்டிஸுக்கும் தெரியும், ஒரு நாடு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்பற்ற முடியாது. நாம பகல்காம் தாக்குதல் நடந்தது, 26 அப்பாவி உயிர்கள் பலியாச்சு. ஆனால் நாம காத்திருந்து சரியா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுடைய அந்த தீவிரவாத முகாமை சரியாக கணித்து நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் அஜித் தோவலுடைய அவர் அந்த கிரெடிட் அவருக்கு தான் போகும்னு சொல்றாங்க, அவர் தான் அதை பிளான் பண்ணன்னு சொல்றாங்க.
அவர் வந்து சரியா கணிச்சு அடிச்சாங்க பாருங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்தியா நினைச்சிருந்தா பாகிஸ்தானையே நிர்மூலப்படுத்திருக்க முடியும். ஆனால் அது பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க என்ன வந்துரும்னு கேட்டீங்கன்னா, நானும் மற்ற நாடுகள் வேற வழியே இல்லாம பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரபு கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. தேவையற்ற சர்ச்சைகளும் நம்முடைய பொருளாதார பலகீனங்களும் பொருளாதார சிக்கல்களும் வலுவடைஞ்சுக்கிட்டே போகும். அதனால ஒரு நாடு நாம அமெரிக்காவுக்கும் நமக்கும் வந்து அண்டை நாடா அமெரிக்கான்னு கேட்டா கிடையாது. சரி, அமெரிக்கா வந்து அங்கிருந்து சோயாபீன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நமக்கு வந்து அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பட் சேம் டைம் வந்து நாம இங்க இருந்து சாஃப்ட்வேர் டெக்னாலஜில அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நாம டெவலப் ஆயிட்டோம். இன்னொன்னு ஸ்பேஸ்ல வந்து இன்னும் நாம தனியா சேட்டலைட் எல்லாம் நாம தனியா விட்டு நாம பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்த உடனே அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா அமெரிக்காவோடு நட்போடு இல்ல, சைனா நட்போடு இல்ல, அடுத்த பெரிய நாடு இந்தியா. இந்தியாவும் பெரிய அளவுல பொருளாதாரத்துல எல்லாவற்றிலுமே தன்னிறைவு அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராணுவ வலிமையில தன்னிறைவு அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, நாம அந்த ஏவுகணைகளை செய்யக்கூடிய மிசைல்ஸ் செய்யக்கூடிய அந்த டெக்னாலஜிலேயே நாம இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். அதனால நாம இதுவரைக்கும் நாம யாராவது எதிர்பார்த்துட்டு இருந்தோம் S-400 வரைக்கும். ஆனா இப்போ S-500 ஏவுகணையை தயாரிக்கிற அளவுக்கு இந்தியாவுடைய ராணுவ தளவாட உற்பத்தியில நாம வழிபாடுக்கிட்டு வரோம். ஆனா வருஷத்துக்கு 50,000 கோடினா இப்ப வருஷத்துக்கு 50,000 கோடி எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். பக்கத்து நாடு பங்களாதேஷ், நேபாள் இந்த மாதிரி நாடுகளுக்கு. அதனால என்ன கேட்டீங்கன்னா, உலக அளவுல உங்களுக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது. நமக்கு பக்கத்துல அதாவது இன்னொரு ஒரு பணக்காரர் இருக்கிறார், வலிமையானவர் இருக்கிறார் சொன்னா ஒருவர் வலிமையானவராக வந்து விட்டால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, பொதுவா எல்லாத்துலயும் பாலிடிக்ஸ் தான் தங்கச்சி. இன்னொரு கட்சி வந்து இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிடுங்க, திமுக வலுவா இருக்கு. திமுகவுக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி அதிமுக அமைக்குதுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸ் அண்ணா முருகனுக்கு கோபம் வருது இல்ல. இதேதான் பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு நடுவுல ஒரு காமெடி அடிக்கிறீங்க பாத்தீங்களா? குமார் துரைசாமி சாரோட கருத்துக்கள் வந்து நம்ம கேட்போம். அதாவது எல்லா துறைகள்லயும் பாதிப்பு வந்தா அமெரிக்காவிடம் 16 போய் விமானங்களுக்கு ஆர்டர் பண்ணிருக்காங்கல்ல, அதை வந்து இப்ப சொல்லியிருக்காரு. என்ன சொல்லிருக்காருமா, அதை அந்த வர்த்தகத்தை நிறுத்துவதாக முடிவு எடுத்திருக்கிறோம். அது சொல்லல, நாங்க வந்து பெண்டிங்ல வைக்கிறாங்களே தவிர நான் ரத்து செய்கிறோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அதுதான் சொன்னாங்கல்ல, எடுத்தா கவுத்தம்லாம் பேச முடியாது சார். நம்ம யாரை எதிர்க்கிறோம், அமெரிக்காவை எதிர்க்கிறோம். அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமா தான் நடந்துக்கணும் அப்படின்றதுதான் செல்வம் சாரோட கருத்துக்களா இருக்குது. குமார் துரைசாமி சார், அதாவது எத்தனையோ துறைகள் வந்து இதனால பாதிக்கப்பட்டாலும் முதல்ல நிக்கிறதுன்னு பார்த்தா நம்மளோட ஆடை உற்பத்தி தான். சோ இதனால என்ன நடவடிக்கை நீங்க எடுக்க போறீங்க? முதல்ல வந்து ஒரு திரு லோகேஷ் அவர்கள் நல்ல பல கருத்துக்களை சொன்னால் கூட அவர் ரொம்ப எளிமையா கடந்து போயிட்டார். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இந்த வர்த்தகம் நமக்கு தேவையில்லை. அப்படி சொல்லல. இல்ல முடிச்சிடுறேன். இருந்தால் கூட நாடு என்று வரும்போது, நாட்டின் நலன் என்று வரும்போது, ஒட்டுமொத்த நாட்டின் நலன் தான் நமக்கு முக்கியம் என்கின்ற போது நாங்கள் கண்டிப்பாக துணை நிற்கிறோம். ஆனா ஒரு தரவை நான் இங்கே வந்து நிச்சயமாக பதிவு பண்ணத்தான் வேணும். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ரொம்ப ஒரு அசாதாரணமான சூழல்ல தான் இருக்கு. அதுல இந்த மாதிரியான த்ரெட் எல்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் வந்து நிலைமையை வந்து கவலைக்கிடமாக்குது. கடந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாலே நினைக்கிறேன், பாராளுமன்றத்துல வந்து நம்ம MSME மினிஸ்டர் அவர்கள் தாக்கல் செய்த தரவை நான் இங்க சொல்றேன். 23 கோடி MSME யூனிட்ஸ் வந்து 6 கோடி MSME யூனிட்ஸ் வந்து நாடு முழுவதும் இருக்கு. அதுல 23 கோடி பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த MSME யூனிட் தான் 95% திருப்பூர்ல இருக்கு. ஏனைய அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் MSMEக்கு தான் கீழே தான் வருது. அது வேற வேற எலக்ட்ரானிக் ஆகட்டும், பார்மா ஆகட்டும், மற்ற செக்மெண்ட் ஆகட்டும், எல்லாருமே அந்த MSMEக்குள்ள தான் வர்றோம். இன்றைய தேதிக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, ராணுவ தளவாடங்களுடைய உற்பத்தி வந்து ஜாஸ்தியா இருக்கு, நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலுமே அதெல்லாம் வந்து நம்ம நாட்டை வலுப்படுத்தக்கூடிய, அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான செயல் தான். அதை தவிர இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கொரோனாக்கு அப்புறம் சைனாவை டீரிஸ்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு இண்டஸ்ட்ரி வந்து நம்ம நாட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஆகட்டும், தெலுங்கானாவாகட்டும், ஆந்திராவாகட்டும், உத்தரப்பிரதேசம் ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பல இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருக்கு, வேலை வாய்ப்புகள் உருவாயிட்டு இருக்கு. இந்தியா வந்து
ஒரு உற்பத்தி தேசமாக, வலுவான ஒரு தேசமாக உயர்ந்துகிட்டு இருக்கிற வேலை, இதெல்லாம் தான் வந்து ட்ரம்போட கண்ணை உறுத்துது அப்படின்றதுதான் உண்மையான சூழ்நிலை. ஆனா இந்த 6 கோடி MSME உடைய சூழல் என்ன அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு நல்ல சூழல்ல இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. பல்வேறு காரணங்கள். 2019 வந்து ஒரு நல்ல திட்டத்தை மத்திய அரசு தன்னுடைய நிதிநிலையில அறிக்கையில அறிவிச்சாங்க. அந்த திட்டத்துடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லி பாக்குறப்போ 6 கோடி MSME யூனிட் இருக்கக்கூடிய இந்தியால வந்து 527 நிறுவனங்கள் மட்டும்தான் அதுல பயன்பெற்று இருக்காங்க. சரிங்க சார். குமார் சார் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், உங்களோட நிறைவான கருத்துக்களை ஆரம்பிச்சிருங்க. நிறைவான கருத்துக்கு தான் வர்றேன் மேடம், நான் நிறைவான கருத்துக்கு தான் வர்றேன். அதாவது எப்படி வந்து ராணுவ வீரர்கள் சிந்தூர் ஆபரேஷன்ல நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தாங்களோ, அந்த வெற்றியை தனதாக்கி கொள்ளணும்னு எப்படி ட்ரம்ப் வந்து ஒரு நாடகத்தை இன்று அரங்கேற்றி கொண்டிருக்கின்றாரோ, அதற்கு நாங்களும் இங்க MSME யூனிட்ன்றது வந்து இந்த நாட்டுக்குள் இருந்து நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவையத்தை நாங்களும் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு ராணுவமாக நாட்டுக்குள்ள இருந்து உற்பத்தியை நாங்கள் பெருக்கி கொண்டிருக்கின்றோம். அப்ப நாங்களும் வந்து அந்த வெற்றியில் பங்கு கொண்டணும்னு நினைக்கிறோம். இந்தியாவுடைய உயர்வுக்கு நாங்களும் அது ஒரு பெரும் பங்காக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கான தேவைகளை எல்லாம் இன்னைக்கு செல்வம் அண்ணன் இருக்காங்க, அவர் சார்ந்த கட்சி தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு. நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நாங்க தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்கோம். அந்த கோரிக்கைகள் எல்லாம் எடுத்துட்டு போய் எங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா இனியொரு முறை ட்ரம்ப் வந்து மிரட்ட துணியாத அளவுக்கு எங்களால் வளர்ந்து காண்பிக்க முடியும். இன்றும் நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னு சொன்னா 2000 கோடி ரூபாய் மாசத்துக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கு மட்டும், திருப்பூர்ல இருந்து. அப்போ தொடர்ந்து வந்து இந்த பாதிப்பு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தோராயமாக ஒரு 4,500 கோடி ரூபாய் பாதிப்புக்கு வந்துடும். ஒரு சிறு பல வியாபாரி முதல் கொண்டு பெரிய நிறுவன அதிபர் வரை ஒரு பெரும் சிக்கலில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வருது. வங்கி கடன் ஆகட்டும், அல்லது ஆட்களுடைய கட்டமைப்பாகட்டும், தொழிற்சாலை கட்டமைப்பாகட்டும், வேறொரு மார்க்கெட்டை தேடி போய் நாங்க எங்களுடைய பிசினஸ் கண்டிப்பா வளர்த்திக்க முடியும். அதுக்கு ஒரு 6 மாச காலகட்டம் ஆகும். அந்த காலகட்டத்துக்கும் அரசாங்கம் வந்து எங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்கணும். நல்ல செய்தியை தான் நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் வந்து போன 4 நாள் முன்னாடி பாம்பேல நடந்த மீட்டிங்ல என்னென்னலாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, கட்டாயமா நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்லி ஒரு உறுதியை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து வந்து எங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமா தான் வந்து மத்திய அமைச்சர் அரசாங்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா போதும். ஆனால் நிச்சயமாக மீண்டும் நான் சொல்லுகிறேன், அமெரிக்க அதிபர் கட்டாயமாக தனது முடிவை மாற்றிக் கொள்வார். இந்தியா அவருக்கு தேவை, இந்திய சந்தை அவருக்கு தேவை, இந்திய மக்களின் பொருட்கள் அவருக்கு தேவை என்கின்ற அந்த நம்பிக்கை வார்த்தையோடு என்னுடைய கருத்தை நிறைவு செய்யும். நன்றி சார். நன்றி. முருகன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். அமெரிக்க அதிபருடைய அந்த ஆணவ பேச்சு எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்தியாவை எந்த அளவுக்கு கீழே இறக்கி பார்த்திருந்தால், ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானோட நாங்கள் வந்து நெருங்கிய உறவில் இருக்கிறோம், ஒரு கட்டத்தில் வந்து பாகிஸ்தானிடமிருந்து நீங்கள் பெட்ரோல் கச்சா எண்ணெயை வாங்குகிற சூழ்நிலை உருவாகும்னு சொல்லி பேசுறாருன்னா, அப்ப இந்தியாவை விட பாகிஸ்தானை தூக்கி பிடிக்கிற ஒரு நிலையும், இந்தியாவை பற்றி அவர் ரொம்பவும் கீழே இறக்கி பார்க்கிற அந்த சூழ்நிலையும் இருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது. இதை நாம் கடுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. நன்றி சார். காமேஷ் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்து வகுத்தலும் வல்லதொரு அரசுன்றது போல இதுவரை அதாவது ட்ரம்ப் எடுத்த முடிவுக்கு நம்மளோட இந்திய அரசு தெளிவான முடிவும் நேர்மையான முடிவு தான் எடுத்திருக்காங்க. அண்ணா வந்து நம்ம சொன்னதை வந்து வேற மாதிரி புரிஞ்சுட்டாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நமக்கு அந்த எக்ஸ்போர்ட் இவ்வளவுதான் இருக்குன்றதுனால தான் சொல்ல வந்தேன். இந்த கார்டு இல்ல, அமெரிக்கா தான் நமக்கு கொடுக்கணும்ன்றது இல்ல, அமெரிக்கா போல் 100 மடங்கு வேலை 10 நாடுகள் நிறைய இருக்கும்போது நம்ம எடுத்துக்கொள்ள ஒரு இது வரும். அவர் கேட்ட மாதிரி ஒரு 6 மாசம் டைம் கேட்டிருக்காரு இல்லையா, இதை வகுத்து கொடுத்து அவர்களுக்கு சாதகமா ஆக்கும்போது இந்த பிரச்சனையும் தீரும் உலகத்தில். ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து 4th எக்கானமி, ஜப்பானை தள்ளிட்டு 5th ஜப்பான்ல 4th வந்துட்டோம். இன்னும் ஜெர்மனி மட்டும் தான் முன்னாடி நிற்கிறான், US, சைனா. 2027 நினைக்கிறேன், 2027 28ல வந்து நம்ம வந்து ஜெர்மனி அடிச்சுட்டு 3வது இடத்துக்கு போயிடுவோம். 2036ல வந்து அமெரிக்காவை அடிச்சுட்டு நம்ம 1க்கு வந்துருவோம்ன்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. மகன்களின் கைகளில் தான். அதனால இந்தியா வந்து ஒரு இளைஞர் நாடு, அவங்க வந்து அங்க ஏஜிங்ல வந்து பயங்கர மோசமாயிட்டே வராங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. இப்ப நான் சொல்லணும்னா GMO ப்ராடக்ட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட் கொண்டு வராங்க. அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்மளோட உழவர், நம்மளோட அக்ரிகல்ச்சரே அடிபடும். நீங்க பாத்திருப்பீங்க ஆப்பிள், வாஷிங்டன் ஆப்பிள் ஒன்று பார்த்திருப்பீங்க, சும்மா பளபளன்னு இருக்கும். அது ஒண்ணுமே லாய்க்கல, அது வேஸ்ட். அதுதான் முக்கியம். அதனால ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன்.
அதனால இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில் நாம் 2ஆம் இடத்தை தாண்டி முதல் இடத்துக்கு வருவோம் நிச்சய நம்பிக்கை இருக்கு. நாம் சொல்லுவதை கேட்டு அடிபடிக்கக்கூடிய ஒரு காலம் அமெரிக்காவுக்கு வரும். இது நடக்கும். இது இளைஞர்களால் சாத்தியப்படும். நிச்சயமாக நிச்சயமாக. சொல்லுங்க செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. சகோதரி, அதாவது நண்பர் குமார் துரைசாமி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உங்க ட்ரேட் யூனியன் இருக்கு பாருங்க, உங்க வர்த்தக சங்கங்கள், இதன் மூலமா நீங்க யூனியன் காமர்ஸ், அதாவது காமர்ஸ் மினிஸ்டருக்கு நீங்க இப்ப கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னா, நாம கொரோனா காலங்கள், நெருக்கடியான காலங்கள்ல மோரட்டோரியை கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால அத மாதிரி ஏதாவது ஒரு எம்எஸ்எம்இ சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுல இன்றைய அரசு எவ்வளவு தெளிவா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுலயும் 6 கோடி யூனிட்டை பாதுகாக்கணும். அது போக 23 கோடி தொழிலாளர்கள் அதுல சார்ந்திருக்காங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம், நாம எல்லாரும் சேர்ந்து இதை எதிர்கொள்வோம். உங்களுக்கு பக்கத்திலேயே தான் மரியாதை பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர் அண்ணன் அண்ணாமலை இருக்காங்க. அவங்களையும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. காமர்ஸ் மினிஸ்டரையும் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமாக உரிய நிவாரணம் கிடைக்கும். நாம அனைவரும் ஒன்று சேர்ந்து அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேந்தர் கேள்வி என்ற குரலுக்கு ஏற்ப செயல்படக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக இந்தியாவினுடைய நிலைத்த தன்மையை பாதுகாக்கும். நிச்சயமாக சார். இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.